பிரான்சில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பம் சற்று தணிந்து வரும் நிலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் மீண்டும் ஒரு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புதிய வெப்ப அலை வார இறுதி நாட்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு பகுதியிலிருந்து காற்று வீச தொடங்குவதால் வெப்பநிலை மீண்டும் உயர்ந்து 35 பாகையை தாண்ட வாய்ப்புள்ளது. எனினும் இந்த வெப்ப அலை எவ்வளவு காலம் நீடிக்கும் அல்லது அதன் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதனை இப்போதே துல்லியமாக கூற முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் அனைத்து பகுதிகளும் இதனால் பாதிக்கப்படாது என அவர் கூறினார். இந்த நிலை குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ, முந்தைய வெப்ப அலையை எதிர்கொள்ள அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிறப்பாக பணியாற்றியதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களிலும் வெப்ப அலை தொடர வாய்ப்புள்ளதை அவர் நிராகரிக்கவில்லை. தற்போது பிரான்சின் 4 பகுதிகளில் வெப்ப அலை காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்பம் தணியாத சூழலில் அடுத்தடுத்த வெப்ப அலைகளுக்கு இடையே போதிய மழை பொழிவு இல்லாதது கவலை அளிப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தொடர்ந்து நிலவும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக மண்ணின் ஈரப்பதம் குறைந்து வருகிறது. இதனால் வரும் நாட்களில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது.